ஹலோ மக்களே, நம்ம எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேஷ்மி சிக்கன் எப்படி செஞ்சு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா தேவையான பொருளாக அம்மா காட்டிட்டு இருந்தாங்க. நான் அது உங்களுக்கு சேர்க்கும் போது சொல்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ வந்து ஒரு கடை எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க 1 கிலோ சிக்கனை நம்ம சேர்த்துக்கலாம். 1 கிலோ சிக்கனா 1 கப் ஆஃப் தயிர் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. ஓகேவா? சேர்த்துட்டு கஸ்தூரி மேத்தி நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மலைச்சாரல் மாதிரி பரப்பரன்னு நீங்கள் சேர்த்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கஸ்தூரி மேத்தி நம்ம வந்து சேர்த்ததுக்கப்புறம் என்னென்ன மசாலா அப்படி சொல்லி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள் 2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் ஆஃப் மஞ்சத்தூள் நீங்கள் சேர்த்துட்டு மல்லித்தூள் சேர்த்தாச்சா இப்போ வந்து கரம் மசாலா நீங்கள் சேர்க்கணும். அதுக்கப்புறம் அந்த கரம் மசாலா வந்து 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற 1 டீஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகாவும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் குட்டி குட்டியாக. அதையும் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி கல்லுப்பு சேர்த்துட்டு நீங்கள் ஆஃப் லெமனை நல்லா வந்துட்டு அந்த சாறு மட்டும் நீங்கள் எடுத்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நல்லா போட்டு பரட்ட வேண்டியது தான். எல்லாமே நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு அப்படியே அந்த சிக்கனுக்குள்ளே இறங்கி அப்படியே நம்மளுக்கு அப்படியே டேஸ்ட்டாக எம்மியாக சாப்பிட முடியும். இப்போ வந்து நீங்கள் சிக்கனை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அந்த ஜாரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அந்த ஜாரில் நம்ம சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி, ஓகேவா? முந்திரி சேர்த்துட்டு அதனால் நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ஒரு சட்டியில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை வகைகள் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிருக்கலாம் அந்த பேஸ்ட்டை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கொஞ்சம் நேரம் விடுங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் அது கூட சேர்க்கலாம். 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும் எல்லாமே. அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இது கூட நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா நீங்கள் பரட்ட வேண்டியதாங்க. அது கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா நீங்கள் பரட்டு அப்படியும் இப்படியும் பரட்டுக்கணும். அந்த சிக்கன் மசாலாவும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோமே அந்த மசாலாவும் சேர்த்து நல்லா பரண்டதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அது கொஞ்சம் நேரம் நீங்கள் கொதிக்க விட்டு எடுக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் நீங்கள் கொதிக்க விட்டு எடுத்து நல்லா நீங்கள் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். எல்லாமே மிக்ஸ் ஆனால் தான் நம்மளுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக கிடைக்கும். நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன், வேறு லெவலில் பீஸ் எல்லாம் சூப்பராக வெந்திருந்தது. செம்ம டேஸ்ட்டாக நாங்கள் சாப்பிட்டோம். நீங்களும் மறக்காமல் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தே ஆகணும். இப்போ பாருங்கள், அம்மா எடுத்து காமிக்கிறாங்க எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வெந்திருக்குன்னு. செம்மையாக வந்துருந்ததுங்க. லாஸ்ட்டாக நம்ம ஃபைனல் டச்சா கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் நம்ம தூவி விட்டுக்கலாம். கொத்தமல்லியும் கொஞ்சமாக நம்ம புதினா மட்டும் லைட்டாக மேலே அப்படியே பரப்பறான்னு தூவி விட்டுட்டு கொஞ்சமாக சாப்பாடு எடுத்து வச்சு நீங்கள் அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ரேஷ்மி சிக்கனை போட்டு பரட்டி சாப்பிட்டு சிக்கன் பீஸோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அடடா அப்படி இருக்கும். மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லிடுங்க. இந்த ரிப்போர்ட் லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பண்ணி தட்டிட்டுக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேவரட்டான உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி ரெசிபி நம்ம சந்திக்கலாம். டாடா பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை.